பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். ஒரு கட்சியினுடைய செயலாளராக இருந்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை பற்றி நீங்கள் எப்படி தப்பான அவதூறுகளை கலப்பு கட்சி கூட வேணா நீங்கள் அண்டி பழிச்சு வரலாம், மற்ற கட்சிகள் வேணா உங்ககிட்ட அண்டி பழிச்சு வரலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அந்த மாதிரி கிடையாது. பொண்ணு வந்து அவங்க மேரேஜ் ஆகாது இருக்காங்க, அவங்க கூட ஒரு ஒப்பிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை பற்றி இந்த மாதிரி அவதூறு கிளப்புறீங்களே. இதே உங்க வீட்டில் யாராவது நாங்கள் அது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நிர்வாகியோ அந்த மாதிரி ஏதாவது தப்பா பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. எங்க கட்சியினுடைய வளர்ப்பு அந்த மாதிரி. உங்க கட்சியில் வேணா நீங்க அந்த மாதிரி இருந்திருக்கலாம். வெற்றி கழகத்துல அந்த மாதிரி வளர்ப்பு கிடையாது. உங்ககிட்ட கூட்டணி வந்துட்டாக்கா நீங்க வந்து அப்படியே ஆதரவு மாதிரி பேசுவீங்க. உங்களை எதுக்குற மாதிரி பேசினா அப்படியே தப்பான ஆதரவுகளை பரப்பி மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு நீங்க குறைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீ 1000 விஷயம் பேசு, உங்க கட்சியினுடைய தரம் இதுதான் சொல்லிட்டு மக்கள் காரி துப்பிட்டு போயிடுவாங்க. நீங்க என்னதான் நீங்க எங்களை போட்டு மிதிக்கினாலும் தமிழக வெற்றி கழகம் மென்மேலும் வளர்ந்துட்டே தான் போகும். மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த கேவலமான வார்த்தைகளை பேசி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரத்தை இன்னும் நீங்க தாழ்த்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. மேடைக்கு பேசுறீங்களே, செந்தில் பாலாஜி தான் கரூர் பிரச்சனைக்கு மொத்த காரணம். பிரஸ் மீட் இருக்குல்ல, நீங்க பேசி கூப்பிடுங்களா பார்க்கலாம். கூட்டணியிலே இருக்கிறீங்க, அதெல்லாம் நடக்குமா? பதவி வின் பண்ணலையா? யார் சொன்ன வின் பண்ணலன்னு சொல்லிட்டு? நீங்க வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்களா? அதானே, தமிழ்நாட்டில் இருந்தா தானே நீங்க எல்லாம் வடக்கன்ஸ் மாதிரி அந்த கட்சி என்னவோ அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டில் என் தளபதியினுடைய பேரை சொல்லி கட்சியினுடைய பேரே சொல்லாம 131 இடத்துல வின் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள். நீங்க ஒரு கோயம்புத்தூர்ல வின் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்க எல்லாம் ஒரு ஆளா? கோயம்புத்தூர்ல வடக்கன்ஸ் எல்லாம் உள்ள இறக்கி அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு கொடுத்து அப்படி வின் பண்ண இடம் தானே அது. அப்படியெல்லாம் மொள்ள உள்ள வந்து நீங்க தமிழ்நாட்டு ஆண்டலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தப்பு கணக்கு பண்ணிடாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வேற ரகம். பண்ற வேலையெல்லாம் இங்க பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்களை என்ன பண்ணணுமோ செய்வாங்க.